ஒரு பிரான்ஸ்ல முக அப்போதைக்கு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அந்த மன்னர் என்னன்னாக்க அங்கே உள்ள கட்டடங்களை கட்டுறதுக்காண்டி ஒரு ஆர்கிடெக்சரை தேடிருக்காங்க. அப்பதான் வந்து டாவின்சிங்கிறவரை வந்து அங்கே வர சொல்லியிருக்காங்க. டாவின்சிங்கிறவர் இட்டாலியில் பிறந்திருக்காரு. இட்டாலியில் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பிறந்திருக்காரு. அவர் வந்து மிக எல்லாத்துலேயுமே வந்து தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்காரு. என்னன்னாக்க அவர் வந்து ஆர்கிடெக்சர், ஓவியம், அதே மாதிரி சயின்ஸ் சம்மந்தமாகவும் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அப்போ இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்காருன்னு சொன்னேன். அந்த ஃப்ரான்ஸுக்கு வரும்போது அவர் அங்கே ட்ரா பண்ண ட்ராயிங் எல்லாம் அவர் கூடவே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஓவியத்தை அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோனாலிசாங்கிற ஒரு ஓவியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோனாலிசாங்கிறவங்க ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து டாவின்சிங்கிறவர் ட்ரா பண்ணியிருக்காரு. அதாவது அவர் இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நிறைய விதமான ஓவியங்களை ட்ரா பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் சொல்லப்படுது. மோனாலிசாங்கிறவங்க எப்படி ட்ரா பண்ணியிருக்காருன்னா, அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எல்விங்கிற ஒரு ஒரு லெட்டர் எழுதியிருக்கும். அதாவது பிற்காலத்தில் அதை ஏன் சொல்கிறாங்கனாக்க, அந்த எல்விங்கிற ஒரு லெட்டர் வந்து அந்த டாவின்சிங்கரோட இன்சிலாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த மோனாலிசாங்கிறவங்க ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த அரச குடும்பத்தில் உள்ளவங்க தான் மோனாலிசாங்கிறவங்க படத்தை கொடுத்து வரைய சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள வரைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு காலத்தில் சொல்கிறாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுனாக்க, டாவின்சியை தான் அவர் மாதிரியே இன்னொருத்தவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாவின்சியோட வேலை பார்க்குற ஒரு பையனை தான் அந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த டயத்தில் சொல்ல. பார்த்தீங்கன்னா அவங்க டாவின்சிங்கிறவர் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாசிக்க முடியாதெல்லாம் எழுதிட்டு போவோம். ஆனால் அவர் நார்மலாக அவர் எப்படின்னா வித்தியாசமாக ரைட் சைட்லேருந்து எழுதுவார். ஆனால் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம தலையில் திருப்பி வச்சு பார்த்தா தான் நம்ம படிக்க முடியும்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் வந்திருக்காரு அந்த டயத்தில். அந்த டைம் இருக்கும்போது அவர் வரைஞ்ச இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா, மோனாலிசாங்கிற ஒரு ட்ராயிங் வந்து மிக சர்ச்சையான ஒரு அந்த டைமில் இருந்திருக்கு. அது இல்லாமல் அவர் அதை வரைகிறதுக்கு எடுத்துக்கிட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னாக்க 15 வருஷம் எடுத்திருக்கு. அதாவது அந்த ட்ராயிங்கை வரைஞ்சி முடிச்சுட்டு அதை வந்து அந்த அளவுக்கு அந்த டயத்தில் அது ஃபேமஸ் ஆகவும் இல்லாமல் வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து அந்த ட்ராயிங்கை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட தலைப்பாவில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும். அதுவும் வந்து இட்டாலியில் உள்ள பெண்களுக்கு வந்து வைக்கிற அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் மாதிரி போயிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் வச்சாலும் அந்த படம் உங்களை பார்க்குற மாதிரியே தான் அது வந்து அந்த படத்தை வந்து டாவின்சி ட்ரா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து டாவின்சிங்கிறவங்க ஒரு பொண்ணே கிடையாது, ஒரு ஆணு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னாக்க அவர் டாவின்சியோட வேலை பார்த்த ஒரு பையனை தான் அவர் இந்த மாதிரி பொண்ணு மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க
அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஏன்னாக்க அந்த பையன் வந்து ரொம்ப இவருக்கு பிடிச்சமானதாகவும் இருந்ததாகவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமானது என்ன சொல்லப்படுதுனாக்க, இவர் வந்து ஏன் வந்து நம்ம அந்த டிராயிங் இங்கே வரையப்படும்போது ஏன் ஃப்ரான்ஸில் வந்து இட்டாலியில் உள்ள ஃப்ரான்ஸில் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். லீசாங்கிற ஒரு பெண்ணை தான் மொனாலிசாங்கிறத ட்ரா பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா லீசாங்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு பெரிய அரசவையை சேர்ந்தவங்க. அவங்களோட மனைவியை தான் இவர் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் மன்னர் வந்து இவர்கிட்ட சொல்லி அதை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவியத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ US$ $1 பில்லியன் அளவுக்கு இந்த ஓவியம் நம்ம ஒரு தொழில்நுட்பத்தினால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதாவது இந்த ஓவியத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த ஓவியம் வந்து உங்களுக்கு தெரியாது.